Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். அல்லேலூயா. எப்படி சொல்லி இருக்கு பாருங்க, எனக்கு அப்படியே உற்சாகமா இருக்கு எனக்கு அதை நினைக்கும் போதே. இவரை போல இல்ல இருக்காத. நான் ரொம்ப நாளைக்கு மேல டிசைட் பண்ணிட்டேன், இந்த ஆளுகளை போல இருக்க போறது இல்லை. நான் என்ன சொல்லு, நான் உங்களை இந்த ஆளுகள் போல இருக்க மாட்டேன். ஒண்ணுமே இல்லைன்னா கூட இவங்கள மாதிரி நான் இருக்க மாட்டேன். எனக்குள்ள ஐஸ்வர்யம் இருக்குது, என் கையில ஒண்ணு இல்லைன்னா கூட எனக்குள்ள ஐஸ்வர்யம் இருக்குன்னு சிந்திக்க ஆரம்பித்தேன். அற வைத்த கழுவுறது, ஏதோ கஞ்சி கரைச்சா போதும், ஏதோ மோட்சம் போனா போதும், எப்படி வாழ்ந்தா என்ன, என்னமோ இப்படியே போனா போதும், ஓட்டினா போதும், இந்த வாழ்க்கை நான் வாழ மாட்டேன். இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷத்தை தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்ன என்பதை அறிந்து கொள்வதற்கு, பகுத்தறிவதற்கு மனம் புதிதாக வேண்டும். அந்த மனம் புதிதாகும் போது மறுரூபமாகிறோம், மாறி விடுகிறோம். நாம் எத்தனை பேர் சொல்லுங்க, மாறிக்கொண்டே இருக்கிறோம். மனம் மாறிக்கிட்டே இருக்குது, மனம் புதிதாகி கொண்டே இருக்குது. உலகத்தான போல சிந்திக்கிறது இல்ல, மறுரூபமாகி கொண்டிருக்கிறீர்கள். அப்புறம் அடுத்த கனெக்ஷனை கவனிக்கிற நீங்க. அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது, உங்களது எவனாகிலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணம் உள்ளவனாய் எண்ண வேண்டும். என்ன சொல்லி இருக்குது, ஒரு ஒரு ஆளுக்கும் கர்த்தர் ஏதோ ஒண்ணு கொடுத்து வைத்திருக்கிறார். ஏதோ ஒன்றுக்காக சில திறமைகளையும் ஆற்றலையும் கொடுத்து வைத்திருக்கிறார். அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே. ஒருவன் தீர்க்க தரிசனம் சொல்றான்னா அவனுக்கு அதற்கேற்ற ஒரு விசுவாசத்தையும் அதற்கேற்ற ஒரு ஆற்றலையும் அதை செய்யக்கூடிய ஒரு தைரியத்தையும் கர்த்தர் அவனுக்கு தருகிறார் இல்லையா? ஒரு விதத்துல எவனோ ஒருத்தர் எழுந்து பிரசங்கம் பண்ணுகிறான் என்று சொன்னால், கர்த்தருடைய வார்த்தையை போதிக்கிறான் என்றால் அதற்குரிய ஆற்றலையும் ஞானத்தையும் வேகத்தையும் வெளிப்பாட்டையும் எல்லாத்தையும் கர்த்தர் அவனுக்கு கொடுத்து போதிக்கக்கூடிய ஆற்றலையும் அவனுக்கு தருகிறார். இப்படி அவரவருக்கு தேவன் என்ன பண்ணிருக்கிறாராம், பகிர்ந்து அளித்திருக்கிறாராம் விசுவாசத்தை. எல்லாருக்கும் சில காரியங்களை தன்னுடைய வாழ்க்கையில நிறைவேற்றுவதற்கு விசுவாசத்தை பகிர்ந்து அளித்திருக்கிறார். விசுவாச அளவு பகிர்ந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. 4ஆம் வசனம் கவனிங்க. 4ஆம் வசனத்தை பார்ப்போம். ஏனெனில் நமக்கு ஒரே சரீரத்திலே அநேக அவயவங்கள் இருந்தும் எல்லா அவயவங்களுக்கும் ஒரே தொழில் இராதது போல அநேகராகிய நாம் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாயிருக்க ஒருவருக்கொருவர் அவயவங்களாய் இருக்கிறோம். அப்ப என்ன சொல்றாரு, ஒரு சரீரத்துல பல அவயவங்கள் இருக்குது, ஆனா எல்லா அவயவங்களும் ஒரே காரியத்தை செய்யறது இல்ல. கால் நான் ஏன் கையா இருக்க கூடாது, இதுக்கு மட்டும் என்ன ஸ்பெஷல், இந்த கையை மட்டும் அவ்வளவு ஜோரா இருக்குது, கால் குப்பையிலே கிடக்குது, எப்போ தூசியிலேயே போட்டுக்கிட்டு இருக்குது, இது அழுக்காகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. அது ஒரு நோக்கத்துக்காக இருக்கு, இது ஒரு நோக்கத்துக்காக இருக்கு. கை இல்லாம கால் இல்ல, கால் இல்லாம கை இல்ல, கை காலுக்கு உதவுது, காலு கைக்கு உதவுது. அதுதான் சரீரம். அதுல பல அவயவங்கள், ஒன்னொன்னுக்கும் ஒரு ஒரு தொழில், எல்லாருக்கும் ஒரே தொழில் கிடையாது. இருக்கீங்களா? ஆகவேதான் யாராச்சும் செய்யற ஒரு தொழிலை பார்த்து இந்த தொழில் தான் நமக்கு சரின்னு இறங்க கூடாது. கர்த்தர் எனக்கு என்ன வச்சிருக்கிறார், இருக்கீங்களா? எனக்குள்ள என்ன ஆற்றலை வைத்திருக்கிறார், எனக்குள்ள என்ன திறமை வைத்திருக்கிறார். இந்த தொழில் இவர் சம்பாதிச்சதுனால நானும் சம்பாதிச்சேன், இவர் செஞ்சதுனால நானும் செஞ்சிடலாம் அப்படின்றது கிடையாது. சிலர் ஊழியத்தில் நுழையிறது அப்படி நுழையிறாங்க பாருங்க. இவர் செஞ்சாருன்னா நான், ஒருத்தர் சொல்றாரு பாருங்க என்கிட்ட, அவர் வெறும் பிஏ தாங்க, நான் எம்ஏங்க. நான் நினைக்கிறேன் நான் ஊழியத்துல வந்தேன்னா நான் பெரிய ஏதாவது செஞ்சிருவேன் ஆக்கும். அப்படின்னா நீ பிஹெச்டியா இருந்தாலும் பெரிய பரவாயில்ல, ஒண்ணும் நடக்காதீங்க. கர்த்தருடைய அழைப்பும் அதற்கு ஆற்றலும் அவர் தரணும், அதற்கு அழைப்பு தரணும், அதை தெரிந்து கொள்ளணும். அப்பதான் அது நடக்கும். நான் இன்னொரு ஆளு எதையோ ஒண்ணு செய்யறதுனால அவர் ஏராளமா சம்பாதிச்சு நல்லா இருக்கிறதுனால நான் அதை பார்த்துட்டு இவர் மாதிரி செஞ்சா நானும் பண்ணி கிடையாது. அப்படி கிடையாது. எனக்குள்ள என்ன இருக்கிறது, அதே நேரத்துல இன்னொரு ஆள் அப்படி செய்யறதை பார்க்கும்போது எனக்குள்ள ஏற்கனவே அது இருந்தால் அதுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா சில நேரத்தில் அது உபயோகப்படுகிறது. நான் அப்படிதான் ஒரு ஆள் மியூசிக் வாசிக்கிறத பார்த்துட்டு எனக்குள்ள அது ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் உண்டாக்குறது. ஏதோ அவர் செஞ்சதுனால நான் செய்யணும்னு இல்லை, அவர் செஞ்சதை பார்க்கும்போது எனக்குள்ள ஒரு தூண்டுதல்
ஏற்படுகிறது. அந்த தூண்டுதல் என்னுடைய தங்கி இந்நாள் வரைக்கும் என்னோட தங்கி இருக்குது. இனிமேல் அது தங்கும். வெறும் தூண்டுதலா மட்டும் இல்ல, அது நிறைவேறுதலாகவும் மாறிடுச்சு. ஆகவே ஏதோ இன்னொருத்தங்க செய்யறாங்கன்றதுனால அல்ல, கர்த்தர் நமக்கு என்ன வச்சிருக்கிறார், அவரவனுடைய விசுவாசத்தின் அளவின்படியே அவரவனுக்கு என்ன கர்த்தர் அளந்து வைத்திருக்கிறார், என்ன செய்ய வேண்டும் என்று வைத்திருக்கிறார். எல்லா ஒரு சரீரத்துல பல அவயவங்கள் இருக்கிறது போல எல்லாரையும் வேற ஒவ்வொரு தொழில கர்த்தர் வைத்திருக்கிறார். எல்லாமே கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ஆற்றல் தான். நீங்க இந்த மர வேலை செய்யற ஆளா இருக்கலாம், அல்லது சித்திர வேலை செய்யற ஆளா இருக்கலாம். இது கர்த்தருடைய வேலை இல்லையா? கர்த்தருடைய வேலை தான் அது. கர்த்தர் மட்டும் அதுல உங்களுக்கு உதவி செஞ்சா நீங்க பெரிய ஆளாயிடுவீங்க. இருக்கீங்களா? அதுல மட்டும் நீங்க பெரிய ஆளானீங்கன்னா என்ன ஆகுறது பாருங்க. எனக்கு ஞாபகம் இருக்கு, ஒரு முறை ஒரு டெய்லர்கிட்ட போனேன். எல்லா டெய்லரோட இருந்தாலும் 2 மடங்கு வாங்குறாரு. எல்லா டெய்லரும் இவ்வளவுதானே வாங்குறாரு, இவர் மட்டும் 2 மடங்கு. இவர் வேற டெய்லருங்கன்றாங்க. இவர் ரொம்ப அபிஷேகம் பண்ணப்பட்ட டெய்லர் போல இருக்கு. இவர் தச்சாருன்னு ரொம்ப சூப்பரா இருக்குங்க அப்படின்னாங்க. தச்சு பார்த்தேன், உண்மையாலுமே அப்படிதான். சரி, 2 மடங்குன்னா என்ன பண்றது, கொடுத்துதான் ஆகணும். இல்லைன்னா இன்னொரு ஆள்கிட்ட போயிட்டு இது ஒண்ணு இப்படி நீட்டிட்டு இருக்கும், இன்னொன்னு அப்படி போட்டுக்கணும். அது பரவாயில்லன்னா பரவாயில்ல. எல்லா வேலைக்கும் தேவன் வேற்ற திறமையை தருகிறார். கவனிங்க, ஒரே சரீரம் பல அவயவங்கள், எல்லாருக்கும் வேற வேற தொழில். நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படி 6ஆம் வசனம், நாம் வெவ்வேறான வரங்கள் உள்ளவர்களானபடினாலே, நமக்கு அருளப்பட்ட கிருபை என்ற இடத்துல எபிலிட்டி, பவர் என்று சொல்லி போட்டுக்கலாம். அதான் அர்த்தம். அது நமக்கு அருளப்பட்ட திறமையின் படியே நமக்கு தேவன் ஒரு திறமையை அருளி இருக்கிறார், பவரை கொடுத்திருக்கிறார், கிருபையை கொடுத்திருக்கிறார். அதன்படி நாம் வெவ்வேறான வரங்களை உடையவர்களானபடினாலே, எல்லாருக்கும் வேற வேற வரங்கள், ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு, அதை பெருசா எண்ணணும் பாருங்க. நம்ம இன்னொருத்தனுடைய வரத்தை பெருசா எண்ணி நம்மளது அற்பமா எண்ணக்கூடாது. அதான் ஜனங்கள்கிட்ட பிரச்சனை பாருங்க. அவருக்கு என்னங்க, அவரு டாக்டருங்க, அவரு, நான் என்னங்க, நான் ஒண்ணும் கிடையாது. இப்படி இருந்தாதான் பெரிய இதுன்னு கிடையாது. எல்லா தொழிலையும் கர்த்தருடைய கிருபை உங்களோட இருக்குமானால், கர்த்தருடைய திறமை இருக்குமானால், நீங்கள் ஆசீர்வாதமா அதுல இருக்க முடியும். உங்களை கர்த்தர் அதுல உயர்த்துவார். அந்த தொழில கவனம் செலுத்தி அதுல நீங்க அதை கண்டுபிடிக்கணும். முதல்ல அதுல கவனம் செலுத்தி அதுல வளரும் போது பெரிய ஆசீர்வாதம் உங்கள் மூலமா அநேகருக்கு உண்டாகும். பாருங்க, நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே நாம் வெவ்வேறான வரங்கள் உள்ளவர்களானபடினாலே, நம்மில் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற வரத்தையுடையவன் விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்றதாய் சொல்ல கடவன். இப்ப ஆரம்பிக்கிறார் வரங்களை பற்றி. நான் சொல்ல போறேன். வெறும் இந்த ஆவிக்குரிய வரங்கள் மட்டும் இல்லைங்க, எல்லா வேலையும் சொல்லப்பட்டிருக்குது பாருங்க. கர்த்தர் வரங்களை கொடுத்திருக்கிறாருன்னு சொன்னா வெறும் தீர்க்க தரிசனம் சொல்றதுக்கு மட்டும் இல்ல, சில நேரத்துல பிசினஸ் பண்றது, இதெல்லாம் கூட பெரிய ஒரு கர்த்தருடைய கிஃப்ட் தான். கர்த்தர் கொடுக்கிற ஒரு கிருபை. தீர்க்க தரிசனம் சொல்றவன் எப்படி சொல்லணுமா? விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்றதான் சொல்லணும். அப்ப சொல்றாரு, தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன் அவன் தீர்க்க தரிசனம் சொல்லும்படியாய் தேவனால் வரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அவனுக்கு தெரிஞ்ச உடனே அவன் என்ன பண்ணணும்? கர்த்தருடைய வார்த்தையில ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். விசுவாச பிரமாணம் சொன்னா தேவனுடைய வார்த்தை, அதற்கேற்றபடி சொல்ல கடவன். யாராவது வார்த்தைக்கு மாறா தீர்க்க தரிசனம் சொல்றத கேட்டிருக்கீங்களா? ஒருத்தர் சொல்றாரு, அது பைபிள் எல்லாம் இருக்காது பிரதர், கர்த்தர் காய்ச்சிருக்காரு. எனக்கு அப்படிப்பட்ட தீர்க்க தரிசனம் வேணவே வேணாம். பைபிள் இருந்தாதான் அது சொல்லணும் தீர்க்க தரிசனம், இல்லைன்னா சொல்லக்கூடாது. பைபிளுக்கு ஏற்றபடி இருக்கணும். விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்றபடி சொல்ல கடவன். அப்ப தீர்க்கதரிசி எல்லாம் என்ன பண்ணணும்? முதல்ல போய் பைபிள்ல கொஞ்சம் ட்ரைனிங் எடுக்கணும். அப்பதான் கரெக்டா தீர்க்க தரிசனம் சொல்ல முடியும். இருக்கீங்களா? அப்ப சொல்றாரு, தீர்க்க தரிசனம் சொல்றதுக்கு உனக்கு வர இருக்குன்னா கர்த்தர் உனக்கு திறமையை கொடுக்கணும். அது எப்படி வளர்த்துக்கிறது? பைபிள்ல ரொம்ப தரவாகு, நல்ல வேத வசனத்தை நல்லா அறிந்து கொள். அப்பதான் இதுக்கு ஏற்றபடி கரெக்டா சொல்ல முடியும், இதுக்கு ஏற்றபடி கரெக்டா பேச முடியும். பாருங்க 7ஆம் வசனம், ஊழியம் செய்கிறவன் ஊழியத்திலும், போதிக்கிறவன் போதிக்கிறதிலும், புத்தி சொல்லுகிறவன் புத்தி சொல்லுகிறதிலும் தரித்திருக்க கடவன். தரித்திருக்க கடவன்னா அவன் அதுல பிரயாசப்படட்டும். தீர்க்க தரிசனம் சொல்ற, தீர்க்க தரிசனம் சொல்லு, நல்லா பிராக்டிஸ் பண்ணு. கர்த்தருடைய வார்த்தையின்படி கரெக்டா ஷார்ப்பா சொல்ல கத்துக்க. கர்த்தருடைய வார்த்தையை நல்லா கத்துக்க, கரெக்டா பேச கத்துக்க. சும்மா கண்டபடி அது இதுன்னு எதையாவது ஒண்ணு பேசிட்டு வரக்கூடாது. எப்படியோ ஒண்ணு கர்த்தர் சொன்னாருன்னு சொல்லிட்டு வந்துடக்கூடாது. நம்ம சொல்றது கரெக்டா, நம்ம கரெக்டா பண்றோமாங்கிறது கரெக்டா ட்ரைனிங் எடுத்து அதை கரெக்டா பண்ணணும். கர்த்தருடைய வார்த்தையின்படி அது தீர்க்க தரிசனம் சொல்லணும். ஊழியம் செய்யறவன் சரியா செய்யணும், போதிக்கிறவன் கரெக்டா போதிக்கணும், புத்தி சொல்லுகிறவன் கரெக்டா புத்தி சொல்லணும். அதுல தரித்திருக்க கடவன்னா அதுலயே அவனுடைய பிரயாசம் இருக்கட்டும், அதுலயே அவனுடைய கவனம் இருக்கட்டும், அதையே அவன் கல்டிவேட் பண்ணட்டும். எப்படி வருது பாருங்க. முதல்ல சொல்றாரு, சரீரங்களை ஜீவ பலியா ஒப்பு கொடுங்க. சரீரத்தை எதுக்காக நீங்க உபயோகப்படுத்த கர்த்தர் வச்சிருக்காரோ அதுக்காக உபயோகப்படுத்துங்க. அப்புறம் சொல்றாரு, மனம் புதிதாகும் போது தேவனுடைய சித்தத்தை நீங்க பகுத்து அறிய முடியும், மாறிட முடியும்னு சொல்றாரு. அப்புறம் 3ஆம் வசனத்துல சொல்றாரு, ஆளாளுக்கு கர்த்தர் அளந்து வச்சிருக்கிறாரு.
வேறு காரியங்களை செய்ய முடியாது. எல்லாருக்கும் ஒரே காரியம் கிடையாது, எல்லாருக்கும் வித்தியாசமான காரியங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறாருன்னு சொல்றாரு. அப்புறம் 6ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு, எல்லாருக்கும் வெவ்வேறு கிருபை கொடுக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லி. இப்படிதான் கண்டுபிடிக்கணும் பாருங்க. கர்த்தருடைய வசனத்தை கேட்டு மனம் மாற மாற நமக்குள்ள என்ன இருக்கிறதுன்னு நமக்கு திட்டவட்டமாக விளங்கி விடுகிறது. அப்ப செய்ய ஆரம்பிக்கிறோம். அதை தீர்க்கதரிசனம் சொல்லுகிறான், ஊழியம் செய்யறான், போதிக்கிறான், புத்தி சொல்லுகிறான். கர்த்தருடைய கிருபை தனக்கு இருக்குதுன்னு செய்ய ஆரம்பிக்கிறான் பாருங்க. நான் கண்டுபிடிச்சப்ப இது எதேச்சியா நடந்தது போல ஆச்சு. நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, ஒரு இடத்துல போனேன், பிரசங்கம் பண்ண சொன்னாங்க, திடீர்னு எந்திரிச்சு என்னத்தையோ பிரசங்கம் பண்ணேன். ஆனா அதுக்கு கர்த்தர் எனக்கு உதவிட்டே இருக்கிறார், அதுக்கு முன்னாலேயே உதவிட்டு இருக்கிறார் பாருங்க. நல்ல காலம் சில பிரசங்கம்லாம் கேட்டு எனக்குள்ள ஒரு பெரிய ஒரு மாற்றம் உண்டாகி இதெல்லாம் என்ன ரொம்ப பாதிச்சு இருந்த நேரத்தில் அவங்க பிரசங்கம் பண்ணாங்க. எந்திரிச்ச உடனே அதை பிரசங்கம் பண்ணிட்டேன். நான் எனக்குள்ள என்ன பாதிப்பு ஏற்பட்டதோ அதை நான் பிரசங்கம் பண்ணிட்டேன். இன்னொருவருடைய பிரசங்கத்தை கேட்டுக்கிட்டே இருந்தேன் பாருங்க, அது எனக்குள்ள ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணிடுச்சு. எந்திரிச்ச உடனே அதை பிரசங்கம் பண்ணேன். அதை பிரசங்கம் பண்ண இன்னொருத்தர் கூப்பிட்டு நிறைய இடத்துல புக் பண்ணி என்ன பிரசங்கம் பண்ண வச்சாரு. பிரசங்கம் பண்ணேன். எனக்கே தெரியாது பாருங்க, எனக்கே ரொம்ப பெரிய சந்தேகம், நம்ம பிரசங்கியாரா இருக்க முடியுமா, அதெல்லாம் என்ன ஆற காரியமா, ஏதோ கொஞ்சம் பாட்டுக்கிட்டு பாடலாம் அவ்வளவுதான், பிரசங்கியாரா இருக்குதுன்னா அப்பா பெரிய காரியமாச்சு அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன் நான். அப்புறம் பிரசங்கம் பண்றேன் திருப்பி ஒரு 40 தடவை பண்றப்போ எனக்கு ரொம்ப ஆழமா ரொம்ப தெரிய ஆரம்பிச்சு. இதுக்குதான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம் போல இருக்குது, இதுதான் நம்முடைய வேலை போல இருக்குதுன்னு செய்ய 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 பாருங்க, அதுல இன்னும் கொஞ்சம் நல்லா செய்ய ஆரம்பிக்கிறோம், இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்த ஆரம்பிக்கிறோம், அப்புறம் முழு மூச்சோட அதுல இறங்க ஆரம்பிக்கிறோம். இப்படிதான் டிஸ்கவர் பண்றோம் பாருங்க. காரியங்கள்லாம் நம்முடைய வாழ்க்கையில எதேர்ச்சியா நடக்கிறது இல்ல, ஆக்சிடென்ட் மாதிரி நடக்கிறது இல்ல. கர்த்தர் அப்படி வழி நடத்துறாரு பாருங்க. வெறும் சந்தர்ப்ப சூழ்நிலையில் நினைக்க கூடாது. நீங்க கர்த்தர் உங்களை வச்சிருக்கிற இடத்துல சில நேரத்துல நீங்க கர்த்தருக்காக உங்களை அர்ப்பணிச்சு கர்த்தருக்காக வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் என்றால் அநேக நேரத்தில் நீங்க கவனிப்பீங்க, நீங்க இருக்கிற இடம், நீங்க போயிருக்கிற இடம், நீங்க செய்யற காரியம் கர்த்தர் உங்களை அப்படி நடத்தி இருக்கிறார், அதனாலதான் அங்க இருக்கிறீங்க. அதை செய்யும் போது அதுல உங்களுக்கு ஈடுபாடு ஏற்படுகிறது, கர்த்தர் உங்களுக்கு உதவுகிறார், உங்களுடைய திறமையை வளர்க்க அவர் உதவுகிறார். அதுலயே தரித்திருக்க கடவுள்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப புத்தி சொல்லுகிறவனும், ஊழியம் செய்யறவனும், போதிக்கிறவனும், தீர்க்கதரிசனம் சொல்றவனும் அதுலயே கவனமா இருக்கணும், சொல்லிக்கிட்டே இருக்கணும், அதையே செய்துகிட்டே இருக்கணும், அதை இன்னும் திறம்பட செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஊழியக்காரர்களுக்கெல்லாம் நான் சொல்றது, உங்களுடைய இதை கல்டிவேட் பண்றதுக்கு நீங்க என்ன பண்றீங்க? நிறைய ஊழியக்காரருடைய பிரச்சனை அதுதான் பாருங்க, கல்டிவேஷனே கிடையாது. ஆனா பெரிய ஹார்வெஸ்ட் மட்டும் எதிர்பார்க்கிறாங்க, கல்டிவேஷனே கிடையாது. இதை வளர்க்கறதுக்கு வேண்டிய காரியங்களை செய்கிறது கிடையாது, செய்யாம ஏதோ பெரிய ஒரு ரிசல்ட் வரும் என்று எதிர்பார்க்கிறார்கள், வரவே வராது. நம்ம கல்டிவேட் பண்ணணும், நம்ம கல்டிவேட் பண்ணாதான் நம்ம மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்க முடியும். அநேக ஊழியக்காரர்கள் தன்னுடைய கஷ்டங்களை போக்கஸ் பண்றாங்க. சில சொல்றாங்க, அவருக்கு என்னங்க, நாங்கெல்லாம் கஷ்டப்படுற ஊழியக்காரங்க, சரி இப்படியே சொல்லிட்டே இருக்க வேண்டியதுதான். எனக்குள்ள இருக்கிறத நான் கவனிக்க வேண்டும், அதை கல்டிவேட் பண்ண வேண்டும், அதை செய்ய வேண்டும், விசுவாசத்தோடு அதை நடப்பிக்க வேண்டும், அதுல ஈடுபாடு கொண்டிருக்க வேண்டும், தினந்தோறும் அதை வளர்க்க வேண்டும், அதுல நான் ஈடுபடுத்த வேண்டும். என்னை ஈடுபடுத்தும் போதுதான் அதனுடைய ரிசல்ட் தெரிகிறது.